அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா லேப்டாப்பில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பில்ட் குவாலிட்டி இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். நீங்கள் நிறையா பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் ஆக்சுவலாக ஒட்டிட்டேன், ஆனால் எப்படி ஒட்டினன்றது வீடியோ எடுக்கலை. எனக்கு இப்போ தான் அந்த ஐடியா வந்துச்சு, நிறையா பேருக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டுற மாதிரி, நெக்ஸ்ட்டு கட்டர். இந்த கட்டர் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்க வேறு வேஸ்ட்டாக இருக்க கத்திரிக்கோல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இந்த கண்ணாடி ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, அலுமினியம், அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்தது. இதை வச்சுக்கோங்க, இது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த டைப்பில் வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அனபாண்டு, இந்த ஸ்டிக், பிளாஸ்டிக், மெட்டல் இதெல்லாம் ஒட்டுறதுன்னு கடையில் கேட்டாக்கா உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இது எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி வச்சு, மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கும் இது எப்படி அன்ஸ்க்ரூ பண்ணுறது தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதை நீங்கள் பார்த்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்கும் நமக்கு, இந்த பேட்ரி கனெக்டர் இங்கே இருக்கும். இதில் நம்ம அன்ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேமேஜ் எந்த இடத்துல ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்குள்ளே ஆகும். அப்புறம் இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணோன்னா இந்த இடத்துல இருக்கும், இது கீழே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை அன்ஸ்க்ரூ பண்ணி நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூவையும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த ஒயர் போது பார்த்தீங்களா, இந்த ஒயரை நீங்கள் கரெக்டாக வெளியே வர்ற மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க, ஒயர் பிஞ்சிடாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்த பிறகு இந்த பக்கம் வரும், இதையும் இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒயர் ஃப்ரீ ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும். இங்கே கையை வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா இது வந்துடும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துடணும். சரிங்களா, உங்களுக்கு இப்போ தெரியும் நான் இந்த இடத்துல ஒட்டி இருக்கிறது. இந்த இடத்துல டேமேஜ் எதுவும் எனக்கு ஆகலை, இங்கே தான் டேமேஜ் ஃபஸ்ட்டு ஆச்சு, அதனால தான் நான் இங்கே ஒட்டியிருக்கேன். இப்போது இதை நான் எப்படி பண்ணேன்றதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தகடு இருக்குது, இது நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டி இதை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இதே மாதிரி எடுத்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஆக்கிடுங்க, தகடு மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு உடஞ்சிருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு விரிசல் மாதிரி விட்டுருக்கும். அப்போது நம்ம இந்த இடத்தையும், அதாவது இந்த இடத்தையும் இந்த போர்டையும் அந்த போர்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நடுவில் ஒரு பிளேட் மாதிரி சின்னதாக ஒரு கனெக்டர் மாதிரி போடுறவங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஃபோனை கையில் பிடிச்சிட்டு அது பண்ண முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அளவுக்கு இதுலேருந்து இது ஒரு வெட்டிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது இது இந்த மாதிரி வந்துடுச்சு. எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சு பார்க்கலாம். ஆனால் இங்கே வைக்கும் போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் திருப்பியும் இது லாக் பண்ணி ஸ்க்ரூ பண்ணும் போது இங்கே கொஞ்சம் பிரச்சனையாகும் உங்களுக்கு. அதனால் அந்த ஸ்க்ரூ எந்த இடத்துல வருது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இது உடஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு கழட்டி காட்டும் போது இது உடஞ்சிருச்சு, பரவாயில்ல. அந்த ஹோல் இங்கே இடத்துல டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இந்த இடத்துல நம்ம வெட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதை நம்ம வெட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த லைனில் போதான்னு பாருங்கள். இல்லை அந்த உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு தெரியும், இங்கே குறுக்க ஒரு 2 இது மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் கரெக்டாக போயிட்டு உள்ளே உட்கார்ற மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு அழுத்தி விடலாம். அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது உட்காந்துரும், நேராக போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெவி பாண்ட் இருக்குங்களா, இதை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். அப்படியே அதை ஃபிட் பண்ணி இந்த ஃபெவி பாண்டை வச்சு இந்த இடத்துல வேறு எங்கேயும் படாத மாதிரி ஊற்றி காய வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் காமிக்கல. நான் இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் நான் பண்ணேன். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு திருப்பி நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல உடஞ்சிருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி இந்த வால் மாதிரி இருக்குங்களா, இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஏதோ உடஞ்சிருந்தாலும் நீங்கள் அப்படி இல்லைன்னா வெறுமனே நீங்கள் இந்த ஃபெவி பாண்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டி ட்ரை பண்ணலாம். இதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வெறுமனே கூட அதை போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஸ்க்ரூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் திருப்பி வயரை எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் அது போட்டுடலாம். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக நீங்கள் இந்த பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, இந்த ஒயிட் கலர் வந்து பாட்டமில் வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இந்த இடத்துல நான் டேப் போட்டிருப்பேன், இது பிளாக் கலர், இது தெரியக்கூடாதுக்காக. இப்போ நான் இங்கே மேலே உள் பக்கமாக நம்ம ஒட்டியாச்சு. இப்போ மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி முன்னே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்த அந்த பிளேட்டு அதை நான் மேல் பக்கமும் இந்த இடத்துலையும் உடஞ்சிருக்கும். ஆப்வியஸாக உங்களுக்கு இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு உடஞ்சிருந்துச்சு, இந்த இடத்துலையும் உடஞ்சிருந்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னே எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த பிளேட்டை வச்சு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஆக்கிடுங்க. ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இப்படி மேலே வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி கட் பண்ணது தான் இது. ஸோ இப்படி நம்ம மேலே வச்சு ஓகேங்களா, இப்படி மேலே வச்சு அந்த ஃபெவி பாண்ட் சொன்னால இதை நீங்கள் இந்த கம்மை இந்த இடத்துல ஊற்றிடலாம். நான் இது உங்களுக்காக வேணால் இதை நான் ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா காஞ்சிடும். காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் நவுத்தினாலும் அது நவராது. இது என்ன அசிங்கமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுங்க. நமக்கு லேப்டாப் நம்மக்கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். அசிங்க பக்கம் நம்ம தான் அதை சேமித்து வச்சுக்கணும்.
ஸோ இது சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த யோசனை இல்லை, முன்னாடியே நான் பண்ணதுனால எனக்கு நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு காமிக்க முடியல. ஓகேங்களா? இப்போ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா கூட இந்த மாதிரி ஒயர் டேப் எடுத்து நீங்கள் மேலே ஒரு லேயர் போட்டுக்கலாம். அந்த பிளாக் கலரில் மறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிக்கல, ஏன்னா ஒரு கையில் இப்போ தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.